ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் மிட்டமுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறதுக்காக நான் சம் கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா கிளாஸ் 10 சமச்சீர் மேக்ஸில் பார்க்குறோம். செகண்ட் மிட்டமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சாப்டர் 3 போர்ஷனில் இருக்குது. சாப்டர் 3ல நீங்கள் எதெல்லாம் பார்க்கணுன்னா எக்ஸசைஸ் 3.17ல் 1 2 3 4 5 6 7 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. இதுல நான் எதெல்லாம் சர்க்கிள் பண்ணிருக்கணும் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.18ல 1 2 4 6 8 3 5 இதுல நான் சர்க்கிள் பண்ணது கொஸ்டின் நம்பர் 2 3 4 இது மூணும் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.19 அதுல 2 4 6 7 8 9 10 5 11 13 இதுல நான் இதெல்லாம் சர்க்கிள் பண்ணிருக்கணும், அது கண்டிப்பா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இதை நல்லா சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 3.16ல 1 4 6 7 இந்த 4 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இந்த சாப்டர்ல இருக்கிற எக்ஸாம்பிள் பாசிபிள் சம்ஸ் அண்ட் ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா சம்முமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3.53, 3.54, 3.55, 3.58, 3.59, 3.60, 3.65, 3.71, 3.73, 3.63, 3.64, 3.67 and 3.70. This is important from chapter 3. ஓகே, அடுத்து நமக்கு செகண்ட் மிட்டம்ல என்னது வருதுன்னா சாப்டர் 4. சாப்டர் 4ல கண்டிப்பா பித்தகோரஸ் தியரம் படிச்சுக்கோங்க. பித்தகோரஸ் தியரத்தோட அனதர் நேமும் படிச்சுக்கோங்க, அது கண்டிப்பா கேட்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.4 அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 1 4 5 7 9 13 14 15 16 10 12 இதுல நான் சர்க்கிள் பண்ணது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 10 12 15. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.3ல கொஸ்டின் நம்பர் 1 3 5 6 7 இதுல எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 4ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ் 4.20, 4.21, 4.22, 4.24, 4.25, 4.27, 4.28, 4.31, 4.32 இதுல நான் சர்க்கிள் பண்ண இந்த 3 சம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2.27 this is 4.27, 4.28, 4.37, 31. These 3 sums are very very important and repeated questions. Next, chapter 6. Chapter 6 exercise 6.2ல 1 2 3 5 6 இதுல ஃபர்ஸ்ட் சம் நல்ல தரவு பண்ணிக்கோங்க. 6.3ல 1 2 4 5 6 7 இதுல ஃபிஃப்த் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மோர் தேன் 4 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸா வந்திருக்கு. 6.4ல 1 3 2 4 5 இதுல 4 and 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் சாப்டர் 6. 6.19, 6.20, 6.21, 6.22 important. 6.24, 6.25, 6.26, 6.27, 6.28, 6.29, 6.30, 6.31, 6.32 and 6.33 இதுல important 6.21, 6.22, 6.28 and 6.32 இதெல்லாம் ரொம்ப important. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 7. இந்த சாப்டரே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நமக்கு 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே இதுல இருந்து நிறைய கேட்பாங்க. இந்த சாப்டரவே நல்லா தரவு பண்ணிருங்க. உங்களுக்கு பாசிபிள் இருந்தா கண்டிப்பா நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது அப்படியே நமக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் யூஸ் ஆக போகுது. ஸோ அதையும் கவர் பண்ணிடலாம். 7.1 எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 5 6 8 9 10 இதுல 2 6 8 9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7.2ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 6 7 8 10 இதுல இந்த லாஸ்ட் 4 சம் 6 7 8 10 இந்த 4 சம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7.3ல கொஸ்டின் நம்பர் 1 2 5 4 7 இதுல 2 and 5 வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 7.4 எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 1 2 4 6 7 8 1 வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
நெக்ஸ்ட் இந்த சாப்டர்ல இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். 7.1, 7.2, 7.3, 7.5, 7.6, 7.8, 7.9, 7.10, 7.13, 7.14, 7.15, 7.16, 7.21, 7.23, 7.24, 7.26, 7.27, 7.29, 7.30 and 7.31. இதில் நான் சர்க்கிள் பண்ண 7.2, 7.6, 7.8, 7.9, 7.10, 7.14, 7.27. இந்த சம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சாப்டர் 4ல இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டாப்பராக இருக்கிறவங்க நல்லா இந்த சம்ஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்புறம் புக்ல இருக்கிற ரிமைனிங் சம்ஸ் கூட கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கொஞ்சம் டஃப்பா இருக்கு, மேக்ஸ் டஃப்பா இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த சம்ஸை மட்டும் பார்த்தா போதும். கண்டிப்பா நீங்க 80% மேல அழகா எடுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா எம்சிக்யூ மல்டி சாய்ஸ் கொஸ்டின். அது பேக் சைட்ல இருக்கிற சம்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. அப்படியே மெமரி பண்ணாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி இந்த ஆன்சர் வந்ததுன்னு கால்குலேஷன் தெரிஞ்சு போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க 100 out of 100 எடுக்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி மிட்டம் நல்லா பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஹாஃப்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல மீட் பண்ணலாம். இன்பிட்வீன்ல இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அந்த ஸ்கூலோட நேம் அண்ட் அந்த பிளேஸ் ஊர் எது அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த கலெக்ஷன் ஆஃப் சம்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.